ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தெசலோனிக்கேயர் 5:18 கூட வாசித்து தியானிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னதென்று அநேக மனிதர்கள், அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இந்த வேத வசனத்தில் மிக தெளிவாக தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்று அநேக குழப்பங்களோடு அநேக காரியங்களுக்காக தேவனுடைய சித்தம் தெரியவில்லை என்று அநேக நேரங்களில் கலங்கி போகிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது மெய்யாகவே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அது வல்லதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள், அநேக வாழ்க்கைகளில் துன்பங்கள், வேதனைகள் இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் ஒரு மனிதன் மேலே என்னவாக இருக்கிறது என்றால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையை ஒவ்வொரு நாளிலும் சந்தித்து கொண்டிருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஒரு வேளை ஏற்றமாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, உயர்வாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி அந்த நிலையிலிருந்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை ஏறெடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். அப்படி ஒவ்வொரு நாளிலும் நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்களை குறித்துதான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று மிக தெளிவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நாம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வதை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று அநேக துன்பங்கள் வரும்போது, வேதனை வரும்போது, வியாதிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கடன் பிரச்சனைகள் வரும்போது மிகவும் சோர்ந்து போகிறார்கள். எப்பொழுது என்னுடைய கடன் பிரச்சனை தீரும், எப்பொழுது என் வியாதி குணமாகும் என்று அதை நினைத்து புலம்பி தவித்து வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஆனால் நாம் எந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கோம் அந்த சூழ்நிலை தேவனுக்கு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் நீக்கி அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதுவே தேவன் மீது வைத்திருக்கிற தேவனுடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை முடிச்ச வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக எங்களை குறித்ததான உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய இடத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நீர் ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் ஆண்டவரே நீ நிறைவேறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிந்து ஒவ்வொருவரும் செயல்பட நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.